வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாய் சாய் அப்படிங்கிற சொல்லுக்கான மீனிங் பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, சாய்பாபா வந்து நமக்கு சொன்ன சில வார்த்தைகள் அதில் வந்து புக்கில் இருக்குது. அதையும் வந்துட்டு சொல்ல போகிறேன். சரிங்களா? சாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளி, அழகு, நிறம், புகழ். சரிங்களா? இது வந்து ஒரு ஞானிகளே வந்துட்டு வந்து நம்ம வந்து கூப்பிட்றோம் அப்படின்னா சாய், நம்ம எல்லாருமே கூப்பிடலாம். புட்டபர்த்தி சாய்பாபா சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி எல்லா ஞானிகளையுமே இந்த சாய்ங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தலாம். அது என்ன அப்படின்னா, சாய் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சாய்ந்து கொள்ளுதல். நம்ம வந்து ஒரு அம்மா மடியில் நம்ம வந்து சாய்ந்து படுக்கிற, நம்ம வந்து படுப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி சாய்ந்து கொள்ளுதல் பேர் தான் பார்த்தீங்கன்னா சாய். சரிங்களா? இப்போ வந்து அத்தியாயம் 3 வந்துட்டு பாபா வந்துட்டு சில வார்த்தைகள் வந்துட்டு சொல்கிறாங்க. அது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த புக்கு வந்து கொண்டு வரத்துக்கு அந்த ஹேமத் பந்த் போய்ட்டு கேட்பாருங்களா, அவர் வந்து ஷாமா கிட்ட சொல்லி தான் கேட்பாரு. ஓகேங்களா? அந்த மாதிரி அதை கேட்கும்பொழுது ஷாமா கிட்ட பாபா வந்து சொன்ன வார்த்தைகள் தான் அதெல்லாம். ஓகேங்களா? என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பானால் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். புரியுதுங்களா சொல்கிறது? ஆசைகளை வந்து பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை வந்துட்டு அதிகப்படுத்துவேன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியார்கள் நிகழ்ச்சிகளை கேட்டதும் இருக்கிறையே வந்துட்டு மகிழ்வெய்துவ சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஷாயுடைய ஸ்டோரிஸ் நம்ம கேட்கும் பொழுது நமக்கு அவரை நம்பி நம்ம வந்துட்டு வந்து செயல்படும் பொழுது அந்த ஸ்டோரிஸ் வந்து நமக்கு எல்லா வகையிலையுமே வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் வந்து தரும். அப்புறம் பாருங்கள், நம்பிக்கையுடன் என் லீலைகளை எவனாவது இசைப்பானாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தி அளிப்பேன். சரிங்களா? திரும்ப சொல்லிட்டுங்களா? ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானாயில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன். சரிங்களா? இது நீங்கள் வந்து பாருங்கள். நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து இந்த பாபா சொல்கிற வேர்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் நம்ம எங்கே போனாலுமே சொல்லிக்காது இல்லையா, நீ போகும் இடத்துக்கு முன்னாடியே நான் போய் இருப்பேன். அதெல்லாம் நான் வந்து ஃபீல் பண்ணிக்கேன். ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பாருங்கள். அப்புறம் பாருங்கள், என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியார்கள் இந்நிகழ்ச்சிகளை கேட்டதும் இருக்கையிலேயே மகிழ்வெய்துவர். நம்பிக்கையுடன் என் லீலைகளை எவனாவது இசைப்பானாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தி அளிப்பேன். அப்புறம் பாருங்க, எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ, எவன் என்னை விசுவாசத்துடன் வணங்குகிறானோ, எவன் என்னை நினைவில் இருத்தி நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது எனது சிறப்பு இயல்பாகும். சரிங்களா? விடுவிப்பது அப்படின்னா என்னது? எல்லாத்துலேயுமே இருந்தோம் நமக்கு இந்த சம்சார வாழ்க்கையிலிருந்தும் நமக்கு வந்துட்டு இந்த விடுதலை கிடைக்கும். அந்த நம்ம வந்து பிறவியினுடைய அந்த பிறவி பிணிக்கு இல்லையா, அது வந்து நமக்கு வந்துட்டு இந்த விடுதலை வந்து கிடைக்கும். சரிங்களா? அதை தான் அவர் சொன்னாங்க.
என் நாமத்தை உச்சரிப்பவர், என்னை வணங்குபவர், எனது வாழ்க்கை நிகழ்ச்சிகளை பற்றி எண்ணி எண்ணி இவ்வாறாக என்னை நினைவில் இருப்பவர்கள் எங்கனம் உலகப் பொருட்கள், உணர்ச்சிகள் இவைகளில் கவனம் உள்ளவர்களாக இருக்க முடியும்? புரியுதுங்களா சொல்கிறது? சாவின் வாயிலிருந்து எனது அடியவைகளை நான் வெளியே இழுத்து விடுவேன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எனது கதைகள் கேட்கப்படுமானால் எல்லா நோய்களும் விலகும். ஓகேங்களா? எனது கதைகளை மரியாதையுடன் கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்து கொள்ளுங்கள். இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கமாகும். ஓகேங்களா? என் அடியவைகளின் பெருமையும் அகம்பாவமும் மற்றுவிடும். கேட்பவரின் மனம் அமைதிப்படுத்தப்படும். ஓகேங்களா? அன்றியும் அது இதயபூர்வமும் முழுமையுமான பக்தியாக இருப்பேன். மனம் உச்ச உணர்ச்சியுடன் ஒன்றாகிவிடும். ஓகேங்களா? முழுமையும் இதயபூர்வமான பக்தியாக வந்துட்டு இருக்குது அப்படின்னா அது உச்ச உணர்ச்சின்னா என்னது? பேரின்பம். அதை தான் அவர் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா உச்ச உணர்ச்சி. இது வந்து பார்த்திங்கன்னா சிற்றின்பம். இது சாயி சாயி என்று சாதாரணமாக நாம் ஞாபகம் முட்டி கொள்வதே பேசுவதில் கேட்பதில் உள்ள பாவங்களை தீர்க்கும். நான் சொல்லிக்க இல்லையா சாயி வார்த்தைக்கான மீனிங்கு. நம்ம அந்த நாமத்தை வந்து சொல்லிகிட்டே இருக்க முடியும்னா நமக்கு நம்முடைய பாவங்கள் எல்லாம் போகும்னு சொல்கிறாங்க. பாவங்கள் எல்லாம் போனால் மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான நன்மைகளை நீங்கள் பெற முடியும் இல்லையா? அதானே முக்கியம் நமக்கு. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.